கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டு மாறாமல் வீட்டில் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் இந்த அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 3 சேர்த்துக்குங்க. பச்சை கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷானது ஒரு 3 கொத்து சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தனதுக்கப்புறம் நடக்கடலை இதையும் சேர்த்துக்குங்க, தோல் நீக்கிட்டு. இதை எல்லாத்தையுமே சேர்த்தனதுக்கப்புறம் பூண்டு ஒரு 20-30 பல் கிட்ட நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை எல்லாமே ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை வாசம் போகட்டும். இந்த பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கும். அப்போ தான் சாதத்தில் அப்படியே கடித்து சாப்பிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கும் போது நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் கலரும் போது நம்ம அந்த டைமில் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம அந்த தண்ணியை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்படியே சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த புளி கரைசல் நல்லா ஃபுல்லாக அந்த சாறை போட்டதுக்கப்புறமேட்டு இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த புளி சாதம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் பூண்டெல்லாம் நம்ம நிறைய போட்டு நல்லா வதக்கிறதுனால இது எல்லாமே சாதத்தோடு ஒன்றா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இது நல்லா கொதி வரணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கொதி இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி கரண்டியை உள்ளே விட்டிங்கன்னா இந்த எண்ணெய் மேலே மிதந்து நிற்கும். நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா எண்ணெய், அந்த எண்ணெய் தான் இது. நல்லெண்ணெய்ங்கிறதுனால உடம்புக்கு நல்லது தான். இப்போது நிறைய பேர்த்துக்கு அந்த புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி கரண்டியை விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் மட்டும் அந்த கரண்டியில் அப்படி இந்த மாதிரி வரும். இதுதான் கரெக்டான புளிச்சாறு ரெடி ஆயிருச்சின்னு அர்த்தம். இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் இல்லை 10-20 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒயிட் ரைஸ், வெள்ளை சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி. இப்போ இதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த புளிச்சாறு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம இந்த சாதத்தை ஃபுல்லாக கிளறிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. நிறைய மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா அது ரொம்ப புளிப்பு தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பாருங்கள் கலந்து விட்டுட்டேன். இப்போ சூப்பரான சுவையான கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதை வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.